ஹாய்! இன்னைக்கு என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு 1 லிட்டர் பால் பாக்கெட் குடுத்தாங்க. சரி இத வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கும்போது, நோ பேக் சீஸ் கேக் ட்ரை பண்ணேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இதுக்கு நான் பட்டர உருக்கிட்டு, வீட்ல நியூட்ரிசாய்ஸ் பிஸ்கெட் இருந்தது. அத வச்சு நல்லா கிரம்பிள் பண்ணிட்டு, அதில உருக்குன பட்டர சேர்த்து, நல்லா மிக்ஸ் பண்ணி, பாட்டம்ல செட் ஆகுற மாரி நல்லா அழுத்தி விட்டுட்டு, ஃப்ரீசர்ல ஒரு 2 மணி நேரம் வச்சா போதும். இப்போ பால் லேசா காஞ்சா போதும். பால் கொதிக்க தேவையில்ல. நம்ப இது கூட எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து ஒரு 10 செகண்ட் மூடி போட்டு ஆறுனதும் நம்ப பன்னீர் எடுத்துக்கலாம். இது ரொம்ப பன்னீர் மாதிரி இருக்காது, சாஃப்ட்டா இருக்கும். இப்போது மிக்ஸியில சேர்த்து கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம், இது கூட 200 கிராம் கண்டென்ஸ்டு மில்க்கை நான் சேர்த்துருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அடிச்சுக்கணும். இப்போது இதுக்கு மேலே நம்ம இதை ஊற்றி மறுபடியும் ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணணும். இதுக்கு மேலே ஒரு சாக்லேட் மூஸ் லேயர் ரெடி பண்ணலாம். இந்த பாலோட 2 டீஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், அப்புறம் அகர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறுனதும் ஊற்றணும். நான் சூடாக ஊற்றிட்டதுனால கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருந்தது. மூஸ் லேயர் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு.